அன்பு நேயர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை காசாவில் இடம்பெற்ற 4 விடயங்களை பற்றி நாம் ஆராய இருக்கின்றோம். யூரோமெட் ஜெனீவாவை தளமாக கொண்ட ஒரு மனித உரிமை அமைப்பு சமீபத்திய நாட்களில் பல அறிக்கைகளை இஸ்ரேல் காசா பற்றி விடுத்து வருகின்றது. அது முதல் விடயம். இஸ்ரேல் தற்பொழுது ISIS மற்றும் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய போராளிகளை ஹமாஸ் மற்றும் பொதுமக்களுக்கு எதிராக காசாவில் பணிகளுக்காக அனுப்பியுள்ளது. நாம் சொல்ல போனால் களமிறக்கியுள்ளது. இந்த இஸ்ரேல் ISI, அதாவது இஸ்ரேலுக்கு யார் ISIS? ஏற்கனவே உலக பரப்பில் அல் கொய்தாவும் ISIS முஸ்லிம் அமைப்பு தானே சொல்லி வந்தாங்கள். நாம் எமது பல நேர்காணலில் ஊடகத்தில் சொல்லி வந்த விடயம், ISIS ஒரு முஸ்லிம் அமைப்பு அல்ல, அது அமெரிக்காவின் தத்துப்பிள்ளை, அமெரிக்காவின் கட்டுப்பாடு இருக்கின்ற அது ஒரு ஆயுததாரிகள். அதில் இப்பொழுது தெரிகின்றது படிப்பறிவில்லாத முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். அதில் அரபியலும் இருக்கின்றார்கள், வெள்ளையரும் இருக்கின்றார்கள், அமெரிக்கரும் இருக்கின்றார்கள். அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது எப்படி அதை பற்றி நாம் சொல்ல வருகின்றோம். மற்றது 3வது காசா பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு முறையான மிரட்டி பணம் பறிக்கும் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யாரால்? யூரோமெட் அமைப்பால். இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட போராளி குழுக்களில் சேருங்கள் அல்லது துன்புறுத்தல், வெகுஜன கொலைகள், பட்டினி மற்றும் கட்டாய வெளியேற்றத்தை எதிர்கொள்ளுங்கள். இப்படி இஸ்ரேல் ஒளிபரப்பு மூலமாக காசாவில் செய்து வருகின்றது. கட்டாயமாக உருவாக்கப்பட்ட போராளி குழு என்றால் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஏற்கனவே அங்கு ஒன்று இருக்குது. அதாவது இங்கே ஈழத்தில் புலிகளுக்கு எதிராக பல அமைப்புகள் இருந்துச்சு இல்லையா? இராணுவத்தை கூட சேர்ந்து அமைப்பு அதை செல்ல முடியாது யாராண்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அங்கேயும் இருக்கிறாங்க. பலஸ்தீன சமூகத்தை ஒழிக்க அல்லது ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டின் கீழ்ப்படிய செய்ய ஒருங்கிணைந்த ஒரு முயற்சியாகத்தான் இந்த 3 விடயங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. யாரால்? யூரோமெட் ஜெனீவாவில் தளமாக கொண்ட ஒரு மனித உரிமை அமைப்பால். அவன் ஏற்கனவே சொல்லுகிற அபுபக்கர் பக்தாதி, அவர் ஒரு 5 லட்சம் காசு செலவு செய்தார். அவர் ஒரு அமெரிக்க முன்னாள் ராணுவ தளபதி என்று நாம் ஏற்கனவே சொல்லிக்கின்றோம் இல்லையா? அவரை சுட்டு விட்டோம், அழித்து விட்டோம் என்று அமெரிக்காவால் சொல்லப்பட்டது. அது பொய். அவர் இதே கருத்து தான் நான் ஊடகத்தில் சொல்லிக்கிறேன். இப்ப வெளிவந்துட்டு, இப்ப பூனைக்குட்டி வெளியாயிட்டு, ISIS இப்ப எங்கிருந்து வந்துக்கிறாங்க? அல்கொய்தா எங்கிருந்து வந்துக்கிறாங்க? காசாவுல இப்ப களமிறக்கிறாங்க இஸ்ரேலால். அப்ப யாரு அமைப்பது? இப்ப உலகத்து காட்டியாச்சா? நாம சொல்லி தந்திக்கிறோம். நாளை காலை முதல் அல்லது நாளை மறுதினம் முதல் இந்த செய்தி உலக பரப்பில் வரணும். ஆனால் சில ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்களே. எங்க பார்த்தாலும் சங்கி ஊடகங்களும் சங்கிக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகம்னா இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. இன்று காலை முதல் காசாவில் நடைபெற்ற சம்பவமாக நாம் இதை கொண்டு வந்திருக்கின்றோம். காசா குடிமக்கள் மீது இஸ்ரேல் ஒத்துழைக்க அல்லது கொல்லப்பட விருப்பத்தை விதிக்கிறது. யூரோமெட் மனித உரிமைகள் அமைப்பு கண்காணிப்பாளர் இஸ்ரேல் காசா குடும்பங்களை ஒத்துழைக்க அல்லது மரணம், இடப்பெயர்ச்சி மற்றும் பட்டினியை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துவதாக கூறுகிறது. இந்த நடைமுறை போர்த்திட்டங்களுக்கு சமம் என்றும் அது யூரோமெட் எச்சரிக்கின்றது. யூரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பாளர் காசா பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு முறையான மிரட்டி பணம் பறிக்கும் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அந்த குழு பேரழிவு தரும் வெற்றி பெறாத தேர்வு என்று அழைத்ததை அவர்களுக்கு முன்வைக்கிறது. இஸ்ரேலிய படைகளுடன் ஒத்துழைக்கவும் அல்லது வெகுஜன கொலை, பட்டினி மற்றும் கட்டாய இடம்பெயர்ச்சி, பட்டினி சாவு மற்றும் கட்டாய இடப்பெயர்ச்சியை எதிர்கொள்ளவும் இந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. டுடே ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதன் சமீபத்திய கள அறிக்கையில் ஜெனீவாவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தனிப்பட்ட வற்புறுத்தலாக தொடங்கியது. இப்போது மக்களை தங்கள் சமூகங்களை காட்டிக் கொடுக்கவும் உயிர் பிழைத்தவர்களை வகுப்புவாத அடையாளத்தையும் மீள்தன்மையையும் அளிக்கும் உயிர் வாழும் நிலைமைகளுக்கு அடிபணிய செய்ததன் மூலம் பலஸ்தீன சமூக கட்டமைப்பை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு முறையான கூட்டு நடைமுறையாக அதிகரித்துள்ளது என்றும் அது கூறுகிறது. குழுவின் கூற்றுப்படி அதன் களக்குழு இஸ்ரேலின் வற்புறுத்தல் தந்திரோபாயங்களின் முன்னோடி இல்லாத தீவிரத்தை ஆவணப்படுத்தியுள்ளது.
தனி நபர்களிடமிருந்து முழு குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு அழுத்தம் மாறுகிறது. குடும்பங்களுக்கு 2 தேர்வுகள் வழங்கப்படுகின்றதாகவும் அந்த யூரோநெட் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட போராளி குழுக்களில் சேருங்கள் அல்லது துன்புறுத்தல், வெகுஜன கொலைகள், பட்டினி மற்றும் கட்டாய வெளியேற்றத்தை எதிர்கொள்ளுங்கள் என்றும் பலஸ்தீன சமூகத்தை ஒழிக்க அல்லது ஆக்கிரமிப்பு கட்டுப்பாட்டின் கீழ்ப்படிய செய்யப்பட்ட ஒரு முயற்சியாகவும் யூரோநெட் செல்கின்றது. முற்றுகையின் கீழ் தங்குமிடம் அல்லது உணவு அல்லது மருந்து இல்லாமல் குண்டு வீச்சு அல்லது அடிப்படை வாழ்க்கை தேவைகள் இல்லாத அறியப்படாத நிலைமைகளுக்கு இஸ்ரேலிய உத்தரவுகளை மறுத்தால் வெளிப்படையான மரண அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இடம்பெயர்ந்த குடும்பங்களின் அதிர்ச்சி கூட்டும் சாட்சியங்களை அறிக்கை மேற்கோள் காட்டுகிறது. அதாவது அறிக்கையாகவும் யூரோநெட் காட்டுகின்றது. அல்சாதி அகதிகள் முகாமைச் சேர்ந்த மோட்டஷம் ஹேக்கரின் சாட்சியத்தில் தனது மகன்கள் இஸ்ரேலிய படைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு போராளி குழுவில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் தனது குடும்பத்தின் முக்தாருக்கு எவ்வாறு பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்பதையும் அவர் விவரித்திருக்கின்றார் யூரோநெட்டிடம். அவர் மறுத்து தனது குடும்பத்தினரை வெளியேற அறிவுறுத்தினார். அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட அமைப்பில் நாங்க சேர மாட்டோம், நாங்க ஊரை விட்டு கிளம்புறோம் என்று வெளியிருக்கிறார்கள். துரோக பாதையில் இணைந்த ஒருவராக குடும்ப வரலாற்றில் தங்கள் பெயரை பதிவு செய்வதை விட அவர்கள் தெருக்களில் தூங்க விரும்பினர் என்று யூரோநெட் தெரிவித்துள்ளது. அதாவது நான் உங்கள்கிட்ட போய் இந்த மாதிரி கெட்ட பெயரை வாங்கி அவ பெயரை வாங்கி கெட்ட பேர் வாங்குறதை விட நாங்க வீதியில படுத்துட்டு போறோமாப்பான்னு அந்த பாட்டி இயலாமன்னு சொல்லிட்டான். அவங்க ஒத்துழைப்பது. அவர் மறுத்த தனது குடும்பத்தினரை வெளியேற அறிவுறுத்தினார். துரோக பாதையில் இணைந்த ஒருவராக குடும்ப வரலாற்றில் தங்கள் பெயரை பதிவு செய்வதை விட நாங்கள் ரோட்டில் தங்கிட்டு போறோம் என்று அவங்க சொல்லிட்டாங்களாம். குழுவின் கூற்றுப்படி ஞாயிற்றுக்கிழமை இன்று விடியற்காலையில் பக் குடும்பம் ஒரு படுகொலையில் குறிவைக்கப்பட்டது. அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 9 குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். யூரோநெட் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஒத்துழைக்க குடும்பம் மறுத்ததோடு தொடர்புபடுத்தியது. டெய்ரி மற்றும் டக்மாஸ் குடும்பங்களால் இதே போன்ற கணக்குகள் தெரிவிக்கப்பட்டன. பிந்தியவர்கள் இஸ்ரேலிய கோரிக்கைகளை நிராகரிக்கத்தை தொடர்ந்து குண்டுவெடிப்புகளில் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். அந்த 7 சொல்றாக்கெல்லாம் கொல்லப்படுறாங்க. ரஃபாவில் உருவாக்கப்பட்ட அபு ஷபாப் கும்பலின் முன்னுதாரணத்தை மேற்கோள் காட்டி தெற்கு கான்யூஸில், கிழக்கு ஜுஜாபியா மற்றும் வடக்கில் உட்பட காசாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் போராளிகளை உருவாக்க தொடங்கியுள்ளது என்றும் யூரோநெட் எச்சரித்துள்ளது. இந்த நடைமுறைகள் ரோம் சட்டத்தின் தடைகளுக்குள் தெளிவாக வருகின்றது. குறிப்பாக பிரிவு 8(2)(a)(5) இது பொதுமக்களையோ அல்லது கைதிகளையோ விரோத படைகளில் பணியாற்றவோ அல்லது அந்த படைக்கான நடவடிக்கைகளில் பங்கேற்கவோ கட்டாயப்படுத்துவதை தடை செய்கிறது என்றும் யூரோநெட் தெரிவித்திருக்கின்றது. கொலை, இடமாற்றம் அல்லது அத்தியாவசிய உதவி மறுப்பு அச்சுறுத்தல்கள் மூலம் உள்ளூர் போராளிகளை உருவாக்க முயற்சிப்பது இந்த விதியை தெளிவாக மீறுவதாகவும் மேலும் ஒரு போர்க்குற்றமாகும் என்றும் யூரோநெட் தெரிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு நிபந்தனையற்றது மற்றும் ஒத்துழைப்பை பொறுத்தது அல்ல. குடும்பங்கள் கட்டாய பேரங்களுக்கு அடிபணிய மறுப்பது அவர்களின் பாதுகாப்பு உரிமையை இழக்க அல்லது எந்த ஒரு தாக்குதலையும் இடப்பெயர்ச்சியும் அல்லது பட்டினியை நியாயப்படுத்தவோ முடியாது என்று அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது. பொதுமக்களை ஒத்துழைக்க அல்லது கொல்லப்பட்ட தேர்வுக்கு கட்டாயப்படுத்துவது பலஸ்தீன சமூகத்தின் உயிர் வாழும் திறனை அடிபணிய செய்வது, முறையாக அழிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மிரட்டி பணம் பறிக்கும் பொறுமுறையாகும் என்றும் யூரோநெட் தெரிவித்திருக்கின்றது. பொதுமக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் தடையற்ற மனிதாபிமான உதவிகளை பெறவும் அது கட்டமைப்பை தொடங்கவும் காசாவில் ஒரு பாதுகாப்பு படையை அவசரமாக நிலைநிறுத்துமாறு யூரோநெட் ஐநா பொதுச்சபைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அதாவது யூரோநெட்டின் கூற்றுப்படி ஒரு பொதுவான படையொன்றை, ஐநாவில் அங்கம் வகிக்கின்ற ஒரு படையொன்றை காசா பகுதியில் களமிறக்குமாறு அது ஐநா சபைக்கு ஒரு பரிந்துரை விடுத்திருக்கிறது. இன்று ஆயுத தடைகள், இலக்கு வைக்கப்பட்ட தடைகள், பயண தடைகள் மற்றும் இஸ்ரேலுடனான முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தங்களை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலையை கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும் நிறுத்த மாநிலங்கள், அரசுகள் கூட்டாக செயல்பட வேண்டும் என்றும் அது மேலும் வலியுறுத்தி இருக்கின்றது. இறுதியாக சர்வதேச நடவடிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேறிகளின் காலனித்துவத்தை முடிவுக்கு கொண்டு வருதல், நிறவரி கட்டமைப்புகளை அகற்றுதல், காசா மீதான முற்றுகையை நீக்குதல் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை உறுதிசெய்தல் உள்ளிட்ட 77 ஆண்டுகளாக குவிந்துள்ள பலஸ்தீன துன்பத்திற்கான மூல காரணங்களை நிவர்த்தி செய்ய
வேண்டும் என்ற குழு வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கையாகவும் நாம் அதை பார்க்கலாம். காசாவில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் அதன் ISIS தொடர்புடைய பயங்கரவாதிகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்றும் யூரோமெட் தெரிவித்திருக்கின்றது. மக்கள் படைகள் என்பது கொலைகாரர்கள், பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள், போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் ஒரு காலத்தில் அல்-கொய்தா மற்றும் ISIS கிளை குழுக்களை சேர்ந்த தக்ஃப்ரீ பயங்கரவாதிகளின் தொகுப்பாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதாவது இப்ப அவங்க களமிறக்கிறாங்கல்ல மக்கள் படை என்று, மக்கள் படையாம் இதுதான் வடக்கிலே ஒருத்தர் இயக்கினாங்களே தமிழ் மக்களுக்கு எதிரான அதே சேம். அதாவது நாம் இப்ப அடிக்கடி சொல்லுவது என்ன, ஈழத்தில் ஒன்று காசாவில் ஒன்று, அவ்வளவுதான் வித்தியாசம். காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை தரைவழி படையெடுப்பை தொடங்கியுள்ள நிலையில் அதன் இனப்படுகொலையை கொள்ளைகளை செயல்படுத்த இப்போது மற்றொரு தந்திரத்தை பயன்படுத்துகிறது. ஒத்துழைப்பாளர்கள் மக்கள் படையில் இருந்து தங்களை அழைத்துக் கொள்ளும் ஒரு எதிர்கட்சி குழுவின் போர்வையில் இஸ்ரேல் ISIS மற்றும் அல்-கொய்தாவுடன் தொடர்புடைய போராளிகளை ஹமாஸ் மற்றும் பொதுமக்களுக்கு எதிராக பணிகளுக்கு அனுப்புறது. இப்ப விளங்கித்தானே, ஹமாஸுக்கும் அவங்க உள்ள பொதுமக்களுக்கு எதிராக யாரு, அல்-கொய்தாவும் ISIS. அல்-கொய்தா யாரு, அமெரிக்கா. காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆயுதம் ஏந்திய மற்றும் ஆதரவு பெற்ற ஒத்துழைப்பு கும்பல்கள் பற்றிய பிரச்சனை ஒரு வருடத்துக்கு மேலாக நடந்து வருகிறது. இப்ப இது ஒரு வருஷமாக ரகசியமாக நடக்குது. இப்பதான் வெட்ட வெளிச்சத்துக்கு மக்கள் பார்வைக்கும் சர்வதேச பார்வைக்கு இன்று முதல் வெளிவந்திருக்கிறது. அதை அது யார், யூரோமெட் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இதை வெளிக்காட்டுகிறாங்க. ஏனெனில் அவை ஹமாஸுக்கு எதிராக போராடவும் உதவிகளை கொள்ளையடிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது காசா மக்களுக்கு போகின்ற உதவிகளை இடைநடுவில், அதாவது இஸ்ரேல் எல்லையில் அவங்களோட பாதுகாப்பு கிடைக்கிற எல்லையில வச்சு அந்த உதவிக்கு போற பொருட்களை அவன் கொள்ளையடிக்கிறான். ஏனெனில் அவை ஹமாஸுக்கு எதிராக போராடவும் இல்லை, கொள்ளையடிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய நாளிதழான ஹரட்ஸால் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சி கூட்டும் கட்டுரை கும்பல் செயல்பாட்டில் உண்மையான அளவை பற்றி வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் மேற்கோள் காட்டிய முதல் வகையாகும். இப்பதான் அவங்க எண்ணிக்கையெல்லாம் சொல்லிக்கிறாங்களாம். காசா பகுதியில் உள்ள மக்கள் படைகள் என்று அழைக்கப்படுபவர்கள் ISIS உடன் தொடர்புடைய போதைப் பொருள் கடத்தற்காரர் யாசர் அபு சபாய் தலைமையில் இப்போது இஸ்ரேலிய இராணுவத்துடன் நேரடியாக இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இப்ப யாருக்கு காசா பகுதிக்கு தலைமை தாங்கிறார், யாசர் அபு சபாப். இவருக்கு படிப்பறிவே இல்லையா அந்த பன்னாடைக்கு. மேலும் முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதிகளில் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த அபு சபாய். இஸ்ரேலிய விஷயம் குறித்து ஹெரோட்ஸுடன் பேசிய ஒரு இஸ்ரேலிய தளபதி இது எனக்கு சப்ரா மற்றும் சதிலாவை நினைவூட்டுகிறது என்று கூறினார். இது மக்கள் படைகள் என்று அழைக்கப்படுவதை 1982 ஆண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பாதுகாப்பற்ற பலஸ்தீன் அகதிகளை படுகொலை செய்ய இஸ்ரேல் லெபனானில் ஆதரவு அளித்த கட்டப் பாசிச படைகளுடன் சமன் செய்கிறது. இஸ்ரேலிய செய்தி நிறுவனத்திடம் பேசிய வீரர்கள் இந்த வெறித்தனமான குற்றவாளிகள் மற்றும் சலாஃபிஸ்ட் போராளிகளை ஆதரிப்பதன் விளைவுகள் குறித்த கவலையின் காரணமாக அவ்வாறு செய்தனர். குண்டர்கள் பெரிய பொதுமக்கள் படுகொலைகளை செய்தால் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்படுவார்கள் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தினர். ஹெரோட்ஸுடன் பேசிய அந்த தளபதிகளும் வீரர்களும் ஒத்துழைக்கும் போராளி படைகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதில் உடன்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த உத்தி இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் புதிதல்ல. மேலே குறிப்பிடப்பட்டுள்ளபடி லெபனானில் உள்ள உள்நாட்டு போரின் போது அவர்கள் லெபனான் பாசிச போராளிகளை ஆதரித்தனர் மற்றும் நாட்டிற்குள் பலஸ்தீனியர்கள் மற்றும் இடதுசாரி குழுக்களுக்கும் எதிராக அவற்றை பயன்படுத்தினர். இஸ்ரேலிகள் இதே போன்ற உத்திகளை பயன்படுத்தி மற்றொரு அரங்கம் சிரியாவில் உள்ளது. அங்கு அவர்கள் 2013 சில டசன் அல்-கொய்தா தொடர்புடைய குழுக்களை ஆதரிக்க தொடங்கினர். அவர்கள் ஆதரித்த குழுக்களில் ஒன்று ஜபத் அல்-நுஸ்ரா, இப்போது ஹயாத் தஹ்ரீர் அல்-ஜாம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் தலைவர் அஹமத் சல் அல்-ஜாரா இப்போது சிரியாவின் ஜனாதிபதியாக உள்ளார். ISIS உடன் கூட்டு வைத்திருந்த நேரத்தில் அல் நுஸ்ரா இஸ்ரேலிடமிருந்து ஆதரவை பெற்று வந்தது. மேலும் குறிப்பாக சிறுபான்மை குழுக்களுக்கு எதிராக கொடூரமான பொதுமக்கள் படுகொலை செய்யும் ரோஷின் கூற்றுப்படி
தெற்கு சிரியாவின் இஸ்ரீடா மாகாணத்தில் 3000 ட்ரூட்ஸ் பிரிவினைவாத போராளிகளுக்கு இஸ்ரேல் இப்போது நேரடியாக நிதியளித்து வருகிறது. இந்த ஜூலை தொடக்கத்தில் பெடோவில் குலங்கள் மற்றும் அரசாங்க படைகளுடனான மோதலின் போது இந்த ருட்ஸ் படைகள் இஸ்ரேலிய ராணுவத்துடன் ஒரு கூட்டு நடவடிக்கை அறையை அமைத்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த ரூட்ஸ் போராளிகள் பெடோவின் பொதுமக்களுக்கு எதிராக கொடூரமான குற்றங்களை செய்ததாகவும் அவர்களின் கிராமங்களிலிருந்து வெளியேற்ற முயன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் இன்னும் தந்திரமானதாக தவிர உத்தி மிகவும் ஒத்தி இருக்கிறது. மேலும் என்னவென்றால் மேற்கத்திய கார்ப்பரேட் ஊடகங்கள் இந்த ISI தொடர்புடைய போராளிகளுடன் இணைந்து ஹமாஸுக்கு எதிரான ஒரு அடிமட்ட இயக்கம் என்று அவர்களின் கற்பனையான கதையை ஊக்குவிக்கின்றனர். இந்த மக்கள் படைகள் என்பது ஒரு காலத்தில் அல் கொய்தா மற்றும் ISIS கிளை குழுக்களை சேர்ந்த கொலைகாரர்கள், கற்பழிப்பாளர்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் தக்பிரி பயங்கரவாதிகளின் தொகுப்பாகும். இது தவிர இந்த கும்பல்கள் சிலர் முன்னர் பலஸ்தீன அதிகார சபை பாதுகாப்பு படைகளில் பணியாற்றிய ஊழல் போராளிகள் தான். ஆக ஹமாஸிடம் இருந்து ஒதுக்கப்பட்ட அத்தனை ஊழல் பெருச்சாளிகள், கிட்டத்தட்ட தற்குறிகள். இதன் முதல் படியாக இஸ்ரேலியர்கள் காசாவின் அனைத்து சிறைகள் மற்றும் காவல் நிலையங்கள் மீதும் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் குற்றவாளிகள் தந்திரமாக சுற்றி திரிய முடிந்தது. இது மக்கள் படைகள் தலைவர் யாசர் அபு ஷபாப் தற்போது அவரது அணிகளில் உள்ள பெரும்பாலானுடன் தப்பிக்க அனுமதித்தது. இதை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் தங்கள் சொந்த சமூகத்திற்கு சட்டவிரோதமானவர்கள் மற்றும் துறைகள் பெரும்பான்மையான மக்களால் அவ்வாறு கருதப்படுகிறார்கள். ஹமாஸை வெறுக்கும் தீவிர பக்தா ஆதரவாளர்கள் கூட இந்த குற்றவாளிகளை துறைகள் என்று முத்திரை குத்தி அவர்களை மக்கள் படைகள் என்பதற்கு நேர்மாறாக ஆக்குகிறார்கள். அவர்கள் பலஸ்தீனியர்களிடையே மிகவும் பிரபலமற்ற குழு. இந்த குற்றவாளிகளால் ஆளப்படுவதை விட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு காசாவில் அதிக அளவு ஆதரவு இருக்கும். இருப்பினும் மேற்கத்திய ஊடகங்களில் இந்த கும்பல்கள் ஒரு உண்மையான எதிர்கட்சி சக்தியாக சவால் செய்யப்பட்டவர்களாக காட்டப்படுகிறார்கள். உதாரணமாக ஜூலை 24 அன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட காசான்கள் ஹமாஸுடன் முடிக்கப்படுகிறார்கள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எடுத்துக் கொள்ளுங்கள். இது அபு ஷபாப் வெளியாக கூறப்படுகிறது. மிகவும் மூர்க்கத்தனமான விஷயம் என்னவென்றால் பொதுமக்களிடமிருந்து உதவிகளை கொள்ளையடிப்பதற்கு பொறுப்பாக ISIS தொடர்புடைய ஒரு போராளிக்கு அவர்கள் ஒரு கருத்துரையை வழங்கியது மட்டுமல்லாமல் அபு ஷபாப் ஆங்கிலம் கூட பேச மாட்டார். சிலர் அவர் அதை அரபியில் எழுதியிருக்க வேண்டும் என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேஜர் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸ் ஏஜென்சி உடன் ஒருங்கிணைந்திருந்த வேண்டும் என்றும் வாதிடுகிறார்கள். அதாவது அமெரிக்காவில் இருந்து வெளியாக பெர்னர் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்ட் மேஜர் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸ் ஏஜென்சி ஆனது. அமெரிக்காவில் மிகவும் பிரபலியமானது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்ட். ஏனெனில் அவரது வார்த்தைகள் துல்லியமாக பிடிக்கப்பட்டதா என்பதை அவரால் அறிய முடியாது. இருப்பினும் அதுவும் சாத்தியம். ஏனெனில் அவர் அரபியிலும் படிப்பறை இல்லாதவர். இந்த ஒத்துழைப்புக்கும் குற்றவியல் கும்பலுக்கு எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற கேள்வியும் அங்கு உருவாகிறது. மிக கூடுதலாக இந்த குற்றவாளி கும்பல் தான் இதில் இருக்கின்றார்கள். இப்போது ஒரு உண்மை வெளியாயிட்டு, அதாவது அல் கொய்தாவும் ISIS இயக்கமும் அமெரிக்காட இஸ்ரேல கூட்டு பிள்ளைகள், அவர்கள் வளர்ப்பு பிள்ளைகள் என்பது தெரிய வந்துட்டு, உலகுக்கு தெரிய வந்துட்டு மிகவும் மோசமான பகுதியாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் உதவியாக செல்கின்ற ஒவ்வொரு லொரிக்கும் இந்த படைகள் இந்த எட்டப்பர் படைகள் $4000 தண்ட பணமா, அதாவது வரியாக அறவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு காலத்தில் வடகிழக்கில் LTT அறவிட்டது. அப்படி LTT வடகிழக்கில் அப்படியான வாகனங்கள் செல்லும் போது ஒரு வரி பில் போட்டு அறவிட்டார்கள். அதே போன்று இந்த எட்டப்பர் குழு இஸ்ரேலுக்கு ஆதரவான எட்டப்பர் தானே இந்த ISI அப்புறம் இந்த அல் கொய்தா இந்த கள்ள கும்பல் காசாக்குள்ள செல்கின்ற ஒவ்வொரு லோரிக்கும் $4000 அறவுறாங்களாம். இதுவும் ஒரு வசூல் ராஜாக்கள் தான். இந்த பணம் இஸ்ரேலும் பங்கிட்டு கொள்றாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செய்றாங்க. எனவே இது செய்தி நீடிக்குது, நிறைய இருக்குது. நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். இப்பொழுதுதான் இந்த 4 விடயங்களும் இன்று காலை நமது நேரப்படி, நண்பர்கள் நேரப்படி காசா பகுதியில்
மிகவும் அதிகமாக பேசப்பட்ட பொருள். இதுவரைக்கும் மிக அதிகமான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது இந்த யூரோமெட். இப்பொழுதுதான் முதலாக சர்வதேச ஊடகங்கள் வாயிலாகவும் சர்வதேசத்துக்கும் காசாவின் உண்மை நிலவரத்தை அது வெளியாக இருக்கின்றது. அதுதான் ஒரு ஐநா படை ஒன்று அங்கு நிலை கொள்ள வேண்டும் என்று ஒரு ஐநாவுக்கு சிபாரிசு செய்திருக்கிறது யூரோமெட். ஜெனீவாவை தளமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய மனித உரிமை அமைப்பு தான் இப்போது காசாவில் களமிறங்கி மிகப்பெரிய களத்தில் இறங்கி ஆய்வுகளை நடத்தி வருகின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.